Hi friends, நான் டாக்டர் நித்யா பிராங்க்லின், குழந்தைகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகள் மருத்துவர், ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் சீசன் 1 ஃபைனலிஸ்ட். ஸோ இன்னைக்கு ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்மளுடைய கிடிகன் மில்லட் மிரக்கல்ஸ் வச்சு நான் பண்ணி காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மில்லட் ஹாட் சாக்லேட். ஹாட் சாக்லேட் அப்படின்னாலே பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ மில்லட்டை யூஸ் பண்ணி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்சியில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1 ஸ்பூன் சாக்லேட் பவுடர். ஸோ இதை நான் பவுடர் பண்ணிட்டு வந்துட போகிறேன். ஸோ இதை நம்ம பவுடர் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளுக்கு நல்ல ஒரு நட்டி ஃப்ளேவர் வேணும். ஸோ அதனால நம்ம இந்த பவுடரை லைட்டாக வறுக்க போகிறோம். வறுத்துட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாரி அந்த ஃப்ளேவர் இருக்காது. நீங்கள் மில்லட்டில் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 1 மினிட்ல உங்களுக்கு நல்ல வாசனை வந்துடும். ஸோ நம்ம பவுடர் பண்ண அந்த பவுடரையும் அதே பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ப் இல்லாமல் இதை கரைச்சிட போகிறோம். ஸோ கரைச்ச பிறகு அதில் இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் நட்ஸ் இருக்குது, கொக்கோ பவுடர்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிடக்கூடாது. ஸோ கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இது ஒரு நிமிஷம் கொதித்த உடனே நான் இங்கே 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பால் அலர்ஜினா நீங்கள் ஓட் மில்க் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய மில்லட் ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை 1 வயசுக்கு மேலே இருக்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும்.